ஃபிஷ் கிரேவி தான் இன்னைக்கு பண்ண போறோம். பட் வித்தவுட் ஃபிஷ். அப்படியே இப்ப புதுசா ஒரு யூடியூப்ல ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சேனல் இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சமையல் வீடியோவோட தான் வந்திருக்கோம். என்ன சமையல் வீடியோனா ஃபிஷ் கிரேவி தான் இன்னைக்கு பண்ண போறோம். பட் வித்தவுட் ஃபிஷ். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ்ங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளாடி போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல, கமெண்ட் பண்ணல, சீக்கிரமா பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அப்படியே இப்ப புதுசா ஒரு யூடியூப்ல ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு அந்த ஹைப்ல நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். உங்களோட விருப்பமான பாயிண்ட்ஸ் அது எங்க இருக்கும்னா கமெண்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு பக்கத்துல நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே ஹைப்னு இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அங்கேயும் போய் உங்களுடைய ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இது தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கோகோனட் சிறுகி வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், புளி கொஞ்சமா புளி கரைசல். என்ன போட போறோம்னா முருங்கைக்காய் தான் போட போறோம். சோ ரெண்டாவது பொடிகள் பார்க்கலாம். மசாலா பொடிகள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா நம்ம இதுல உலுவா மீன்ஸ் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த நாலும் தான் மசாலா ஐட்டம்ஸ். அப்புறம் நம்மளுடைய முருங்கைக்காய். இந்த மசாலா ஐட்டம்ஸோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு அளவு. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் கொஞ்சமா, வெந்தயம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்காய் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபிஷ் கிரேவி இதே ப்ரொசீஜர்ல தான் பண்ணுவோம். வறுத்தரைச்ச மீன் கறி இதே ப்ரொசீஜர்ல தான் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காவை லைட்டா வறுத்து எடுத்துருவோம். அதே மாதிரிதான் நம்ம இதுலயும் தேங்காவை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கும் போது எப்பவுமே பாத்துக்கோங்க, ரொம்ப நேரம் வறுக்க கூடாது. அது ஒரு மாதிரி தீஞ்சிரும். ஸோ பார்த்து அந்த பக்கம் ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது நீங்க அடுத்து தூள் போட ஆரம்பிங்க. இப்ப தேங்காய் பாத்தீங்களா லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வந்தாச்சு. இந்த டைம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம வெந்தயம் போட்டாச்சு. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், நம்ம எல்லா தூளுமே போட்டாச்சு. இப்ப லைட்டா தான் வறுக்கணும், ரொம்ப அதிகமா வறுக்க கூடாது. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இத நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டதுக்கு அப்புறம் இத அரைச்சிடணும். இப்ப பாருங்க, நம்ம இப்ப பவுல்ல எடுத்து மாத்தியாச்சு. இத நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இத நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இத ஒரு பக்கம் மாத்தி வச்சிடலாம். இப்ப ரெண்டாவது திரும்ப அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சமா கடுகு போட்டாச்சு. கடுகு போடும்போது கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க, வெடிச்சிரும். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதை இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம முருங்கைக்காய்க்கு பதில் வாழைக்காய் கூட ஆட் பண்ணலாம். நிறைய பேர் நீங்க வாழைக்காய் ஆட் பண்ணி தான் பார்த்திருப்பீங்க. பட் அதை விட முருங்கைக்காய் போடும்போது இன்னும் டேஸ்டா அதிகமா இருக்கும். நம்ம ஃபிஷ் கிரேவி பண்ணும் போதுமே முருங்கைக்காய் போடுவோம். அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பட் ஃபிஷ் இல்லாம போட்டு சாப்பிடும் போதும் அதை விட டேஸ்டா இருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்ப தக்காளியும் போட்டாச்சு. இப்போ இது புளி கரைசல். நல்லா புளிய கரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகம் புளிப்பு வேணாம், ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம். கொஞ்சமா புளி கரைசல் ஊத்திக்கலாம். புளி கரைசல் ஊத்துனதுமே நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்டையும் ஊத்திக்கலாம். நம்ம இது தண்ணி இதெல்லாமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, தண்ணி கூட நம்ம ஊத்துவோம் அதுல. இப்ப நம்மளுடைய மெயின் ராணி பாத்தீங்கன்னா முருங்கைக்காவும் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு இப்ப தண்ணி தேவையில்லை. ஸோ நான் இந்த அளவு தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து உப்பு, நான் எப்பவுமே எனக்கு உப்பு வந்து கை அளவு தான் நான் போடுவேன். ஸோ நீங்க வந்து உங்களுடைய அளவுக்கு தகுந்தவாறு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் கொதிப்பு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. பாத்தீங்களா, நல்லா கொதி வந்துச்சு. இப்பவே செம வாசம். எனக்கு அப்படியே மீன் குழம்போட வாசம் தான். நான் இது வந்து ரொம்ப வறுத்து இது பண்ணல. ஏன்னா ரொம்ப வறுத்தா வந்து அது வறுத்தரிச்ச மீன் குழம்பு மாதிரி ஆயிடும். ஸோ லைட்டா தான் நான் வந்து வறுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் வத்த வேணும். முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் வேக வேணும். ஓகே, நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாரி வித்தவுட் ஃபிஷ் கிரேவி தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து மாத்திக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளுடைய மீன் குழம்ப வந்து வேறொரு பவுலுக்கு மாத்தியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. மீன் குழம்பு சூப்பரா இருக்குல்ல? அச்சோ, இப்பவே எனக்கு சோறு தின கொதி ஆவையான. இந்த முருங்கைக்காய் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு அதோடைய அந்த முருங்கைக்கோடைய பல்ப் எல்லாம் இருக்குல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்படியே மீன் குழம்பு மாதிரி தாங்க இருக்கும். ஒன்ஸ் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு டைம் ஆயாச்சு. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து எப்பவுமே இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பொண்ணு. மீன் இல்லாத ஒரு நாள் வந்து எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இதுல வந்து வாழைக்காய் போடுவாங்க. அந்த மீனோடைய ஸ்லைஸ்ல வந்து கட் பண்ணி வாழைக்காய் போடுவாங்க. அது போட்டா அந்த ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்காது. உண்மையை சொல்லணும்னா நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். பட் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு மீன் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஆனா என்ன, தொலாவி பார்க்கும்போது மீன் மட்டும்தான் இருக்காது. மத்தபடி அதே ஃபிளேவர் அதே டேஸ்ட்ல இருக்கும். அந்த தேங்காய் வறுக்கிற பக்கம் இருக்குல்ல, அது கரெக்டா வறுத்து எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்ல உங்களுக்கு இந்த ஒரு ஃபிஷ் கிரேவி வித்தவுட் ஃபிஷ் போட்ட ஒரு கிரேவி வந்து உங்களுக்கு சாப்பிடலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை நானும் வைண்ட் அப் பண்றேன். அடுத்த ஒரு அடிப்பொலி vlogல பார்க்கலாம். அது வந்து vlog-ஆ, கிச்சன் vlog-ஆ, இல்ல வந்து குக்கிங் vlog-ஆ, என்ன vlog-ன்னு தெரியல. ஏதோ ஒரு vlog-ல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. டாடா பை பை, see you.